ஸ்மாக் டவுன் மெயின் ஈவெண்ட்டில் கோடி ரோட்ஸ் வெர்சஸ் செமி ஜெயின் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் கை கொடுத்துட்டு மேட்சை ஆரம்பிக்கிறாங்க. இந்த மேட்ச்சில் ஒரு கட்டத்தில் ஃபஸ்ட் எடுத்துட்டு செமி ஜெயின் கோடி ரோட்ஸை அடித்து வெளில தள்ளி அந்த கமெண்ட்ரி டேபிளில் அடித்து கீழே உள்றார் கோடி ரோட்ஸ். இந்த மூமெண்ட் கொஞ்சம் பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேட்ச் பயங்கரமாக கண்டினியூ ஆகுது. 2 பேரும் ஒரு கட்டத்தில் அடிச்சுக்கிட்டு நேரத்தில் ரெஃப்ரி பார்க்காத நேரத்தில் கந்தர் வந்து கோடி ரோட்ஸ்க்கு அப்படியே ரோப்புக்கு அந்தாண்டு சப்மிஷன் மூவ் போடுறாரு. ஒரு கட்டத்தில் கோடி ரோட்ஸ் எஸ்கேப் ஆகிறார். செமி ஜெயின் கந்தரை அட்டாக் பண்ணுறாரு. இதுதான் சந்தர்ப்பம் பயன்படுத்திக்கிட்ட கோடி ரோட்ஸ் கந்தரம் பார்க்காத நேரத்தில் கீழே கிடந்த நேரத்தில் செமிசைனை முடிச்சு வின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கந்தருக்கும் கோடி ரோட்ஸுக்கும் ஒரு கான்ட்ரவர்சி நடக்குது. சண்டை நடக்குது. அந்த சண்டையில் வந்து கந்தர் வந்து கோடி ரோட்ஸுக்கு சப்மிஷன் லாக் போடுறாரு, ஸ்லீப்பர் கோல்டு போடுறாரு. செமிசைன் இதை பார்த்துட்டு அந்த இடத்துலேருந்து ஒன்றுமே ஹெல்ப் பண்ணாமல் அந்த இடத்துலேருந்து கிளம்புறாரு. கந்தர் சாம்பியனை தூக்கி காமிக்கிறார், நான் தான் சாம்பியன். கோடி ரோட்ஸ் அப்படியே ஸ்டேஜில் படுத்து கிடக்க செமிசைன் அந்த இடத்துலேருந்து கிளம்பி போகிறார். கந்தர் சாம்பியன்ஷிப்போட செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுதான் இந்த ஸ்மாக் டவுனோட மெயின் ஈவெண்ட்டில் நடந்துச்சு. கோடி ரோட்ஸ்க்கு கந்தருக்கும் மேட்ச்சில் செமி ஜெயின் ஏதோ பண்ண போகிறாருன்றது இப்போது ஓரளவுக்கு கிளியராக தெரிய வந்திருக்கு.